யார் பெற்ற மகனோ இவன் யார் பெற்ற மகனோ. தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிடுங்க. இது இந்த அளவுக்கு தான் நம்மளால பாட முடியும். ஏன் அப்படி பாட்டு பாடுறேன் அப்படின்னா, இந்த பாட்டு பாடுறப்ப உண்மையிலேயே விஜய் நினைப்பு வருது. பாவமாக இருக்குது விஜயை பார்த்தா. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, அவருக்கும் சரியாக அரசியல் தெரிய மாட்டேங்குது. கூட வச்சுருக்கவங்க எல்லாம் விஜயோட தத்தியாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு மாய பிம்பத்தில் விஜய் வந்து அரசியல் வர வச்சுட்டாங்க. சுற்றி இருக்கவங்கலாம் சேர்த்து ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அவர் வந்தால் ஒரு மாற்றம் வந்துடும், அவர் வந்தால் வந்து சாதிச்சிடும். நெக்ஸ்ட் எம்ஜிஆர், உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, மக்கள் உங்களை பிடிச்சிருக்கு, நீ வந்து கண்டிப்பாக அவங்கள பார்க்குறவங்கலாம் விஜயை வந்து ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு விஜய் மனசுக்குள்ளேயே இப்போ எப்படி வாட்டர்மெலன் ஸ்டார் மனசுக்குள்ளே வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டார் நினச்சிட்டு இருக்காரோ திவாகர் அவர்கள், அது மாதிரி விஜய்க்குள்ள மனசுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல்வாதின்னு அவர் நினச்சிட்டார் போல. அவர் நல்ல நடிகர், யாரும் அதெல்லாம் குறை சொல்ல நிறைய ஃபேன்ஸ் வச்சுருக்காரு, அதெல்லாம் யாருன்னு சொல்லலை. பட் அரசியல் கணக்குங்கிறது அது வேற. அந்த அரசியல் கணக்கு இருக்கு இல்லையா, அது ஒரு சில பேரால் தான் கரெக்டாக போட முடியும். அதனால தான் அதில் வந்து ஒரு சில பேர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க, மித்தவங்க தோத்துடுறாங்க. என்ன காரணம்னா, இது ஒரு தனி கேம், இது ஒரு விளையாட்டு அரசியலுங்கிறது. ஸோ அதை அதுக்கேற்ற மாதிரி விளையாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த கேமில் நம்ம ஆடினா மட்டும் பத்தாது, நம்மளை சுற்றி இருக்க விஷயம் எல்லாம் நமக்காண்டி ஆடணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இப்போ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, கட்சி தொடங்கி 2 வருஷமோ 3 வருஷமோ, தொடங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாரோ தொடங்கினதுக்கு அப்புறமா அப்படி தான் இருக்கார். தொடங்கிறதுக்கு முன்னாடி சினிமா ஆக்டராக இருப்பார், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வரமாட்டார், பட ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் வருவார், வந்துட்டு போயிடுவார். பெருசாக பொது கருத்துக்கள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன கருத்து நான் நினைக்கிறேன் அது மாதிரி எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டார், பேச மாட்டார். சரி, அப்போ இப்போ நடிகராக இருக்கவங்க அப்படி தான், எதுக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருக்கணும், சொல்லிட்டு இருக்கணும் தேவையே கிடையாது. நடிக்கிறாங்க போகிறாங்க, அவ்வளோதான். காசு வாங்கணும், நடிக்கிறாங்க போகிறாங்க, வேலை முடிஞ்சு போச்சு, ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அடுத்த படம் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம அரசியல்வாதியாக வந்துட்டோம். நம்ம அரசியல்வாதியாக வந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் சமூகம் இது ரெண்டுலேயும் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதில் என்னோட கருத்து என்ன, அரசியல்வாதியாக என்னோட கருத்து என்ன அப்படிங்கிறது பதிவு பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் ஒவ்வொரு நிகழ்வுகள், அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் விஜயோட ஸ்டாண்ட் எது, விஜய் என்னவா நினைக்கிறாரு, இதை என்னவா பார்க்குறாரு, இதை எப்படி அணுகிறாரு அப்படின்ட்டு மக்களுக்கு ஒரு பார்வை விஜய் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பார்வை ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் அது கான்ஃபிடென்ட்டாக மாறும். மக்களுக்கு அவர் மேலே அன்பு அதிகமாகவும் பாசம் அதிகமாகவும் அவர் வந்து நல்லா இருக்குமேன்னு தோணும். இது ஒரு நாள் 2 நாள் ஆகிற கதை கிடையாது, வருஷ கணக்கில் ஆகிற கதை. அப்போது இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தினசரி நடக்கிற நிகழ்வுகளில் விமர்சிக்கிறது, இதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அரசியலில் முன்னேறவே முடியும், மக்கள் மத்தியில் இடமே போட முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி ஆடியோ லான்ச் வந்துட்டு இருந்தாரோ அது மாதிரி தான் கட்சி தொடர்ந்து அப்புறம் இப்போவும் எப்பப்பெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் போகிறாரோ அப்போ மட்டும் வர்றாரு. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த கூட்டம் போடுறாரு, வராரு, வந்துட்டு பஞ்ச் டைலாக் தான், பஞ்ச் டைலாக்காக பேச வேண்டியது. அப்புறம் வந்து எதுக்கே மோனை பஞ்ச் டைலாக், நான் யார் தெரியுமா, எனக்கே அழுத்தமா, என் மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுதுன்னு இஷ்டத்துக்கு ஏதாவது பேச வேண்டியது, பேசிட்டு போயிட வேண்டியது. ஆக்கப்பூர்வமாக நடக்கிற விஷயங்கள் எதுவுமே பேசுகிறதில்ல. அதாவது சொல்கிறேன், ஜாதி கொடுமை, அப்புறம் வந்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு சமூகத்தில், இது இப்படி நடந்திருக்கலாம், இப்படி பண்ணக்கூடாது, அறிவுரை சொல்கிறது, மக்கள் மத்தியில் வந்து கொள்கையை எடுத்துகிட்டு போய் பரப்புறது, என்ன மாதிரி தமிழகம் மாறணும் அப்படின்னு சொல்கிறது, இல்லை வந்து நடக்கிற தவறுகளை சுட்டி காமிக்கிறது, இவர் ஆட்சிக்கு வந்தால், இவர் வந்தால் என்னென்னலாம் பண்ணுவேன், இது எப்படி கொண்டு வரலாம், எப்படி மாற்றலாம், என்னென்ன மாதிரி திட்டங்கள் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத மேடையில் சொல்ல சொல்ல தான் மக்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் வெறும் வெட்டி பந்தா, வெட்டி டைலாக்காக அடித்து விட்றது வந்து நின்றுக்கிட்டு, அப்புறம் வந்து பஞ்ச் டைலாக் பேசுகிறது, இப்படியே பேசிட்டு போனால் ரசிகர்கள் எய்த்தாப்புல வந்து விசில் அடிச்சுட்டு கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா அவர் படத்தில் தான் பண்ணிட்டு இருந்தால் நேர்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். அதாவது அரசியலில் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எப்படி இருக்கும், அதுதான் வந்து விஜய் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கிட்டு இருக்காரு. சரி, விஜய்க்கு தான் எதுவும் தெரில, கூட இருக்கவங்க எவனாவது, தலைவரே என்ன தலைவரே நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படின்னா பேசினா வேலைக்கு ஆகுமா, இப்படி பேசுங்க தலைவரே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அவங்க இதுக்கு மேலே க்யூபு ஸ்கொயர் க்யூப்னு போயிட்டுருக்கானுங்க. என்னன்னா 2 2.5 வருஷம் ஆச்சு புஷ் ஆனந்த் அவர்களுக்கு இன்னும் தமிழே வரல.
இப்போ நடந்த இந்த செயல்வீரர் கூட்டத்தில் புஷி ஆனந்த் பேசின ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது, அதை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுன் அவர்களுக்கு தமிழே சுத்தமாக வரல, ததக்கு புதக்குன்னு போட்டு உளர்றாரு. 2 பேரும் உளறதுல அதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன கணிக்கிறதுக்கு முன்னாடி சிரிப்பு வந்துடுது. ஸோ வந்து கூட இருக்க யாருமே பேசவே தெரில. அதாவது அடிப்படையான ஒரு விஷயம் அரசியலில் நல்லா பேசுறது, தெளிவான பேச்சு, சிந்தனை, இதுதான் போய் மக்கள்கிட்ட சேரும். ஆனால் இங்கே பேசவே தெரில. என்ன சொல்கிறது, பாவமாக இருக்குது. பேசினா சிரிப்பு வருது, ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. இப்படி ஏதாவது ஒரு கட்சி நடத்துவாங்களா? விஜய் அவர்கள் 2-2.5 வருஷமாக அந்த ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்த் பேசுறதை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்காவது தோண வேணாமா, என்ன இப்படி பேசுகிறாங்க, தமிழில் கூட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க, இங்கே போய் ஏதாவது பேசி வச்சு ட்ரோல் ஆகிட்டு இருக்குன்னு விஜய் பார்க்கறா இல்லையா? மறுபடியும் 2 பேரும் ஏற்றி பேச வைக்கிறாரு. மறுபடியும் உளர்றாங்க, அது மறுபடியும் ட்ரோல் ஆகுது. விஜய் கட்சி இப்படி ட்ரோல் பண்ணி மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சியில் இருக்கவங்களாலேயே தான் வந்து தாவேகாவுக்கு ஆபத்து. கூட இருக்க புஷி ஆனந்த் அவர்கள், அப்புறம் ஆதவர்ஜுன் அவர்கள், இவர்கள்லாம் வந்து சரியாக வந்து விஜயை வழி நடத்துறது கிடையாது, தப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து தலைவர் நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் நின்னா மாசு, நடந்தா மாசுன்ட்டு பில்டப்பை ஏற்றி விட்டு விஜயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் அதை நம்பிக்கிட்டு நம்மளுக்கு ஓட்டு வந்துடும், நம்ம வந்து இதாகிடலாம் அதாகிடலான்னு அவரும் குழந்தை கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி இருக்க ஒரு 2000-3000 பேர், இல்லைன்னா 500-400 பேர் உட்காந்துருக்கிறத வச்சு அவர் கணிக்கிறார் தமிழ்நாடு அரசியலில். அது தமிழ்நாடு அரசியலே கிடையாது. யார் வேணால் கூட்டலாம், யாருக்கு வேணால் கூட்டம் வரும். ஆனால் என்னவா வாக்கா மாறுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. எப்போ வாக்கா மாறும்னா, மக்களுக்கு நம்பிக்கை, பொதுஜனங்களுக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அது வாக்கா மாறும். சும்மா அந்த கைத்தட்டலாம் ஒரு இதுவும் வாக்கா மாறாது. மேபி விஜய் ஒரு 10% ஓட்டு எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டாப் டக்கராக போனான்னா 15% கிட்ட வரலாம், அவ்வளோதான். அதுவும் இந்த வாட்டி தான். அடுத்த வாட்டினா அடித்து ஒழிச்சு உட்கார வச்சுருவான். என்ன காரணம்னா, வலுவான அடித்தளம் கிடையாது. இன்னொன்று, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிற அளவுக்கு பேச்சாளர்களோ, அது பேச்சு திறமையோ, அணுகிற தன்மையோ எதுவுமே இல்லை. எல்லாத்த பற்றியும் குரல் கொடுக்கணும் இல்லையா? இன்னும் விஜய் பேசுகிறது அது இதுன்னு சொல்லினா பரபரப்பாக மக்களே பேச ஆரம்பிக்கணும். நல்லா பேசாரேப்பா, பரவாயில்லையே, விஜய் வந்து நல்லா இருக்குமே, இப்படிலாம் பேசணும்ல. யார் விஜயா வச்ச ஆரம்பிச்சிருக்காரா என்ன? இது எங்கப்பா, இதெல்லாம் எங்கப்பா வந்து தேரப்போகுது? சும்மாப்பா இவங்கெல்லாம் சும்மா கத்திட்டு இருப்பாங்க. இப்படி மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மக்கள் பேசுகிறாங்க என்ன அர்த்தம்? உங்களை ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்குறாங்க. அதாவது இவர் எங்கே இதெல்லாம் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் தான் காரணம். நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டை அவ்வளோ கொடுக்குறது இல்லை. மக்கள்கிட்ட போய் பேசுகிறப்போ, அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தெளிவான ஸ்பீச், தெளிவான விஷயங்கள், 4 விஷயம் சொன்னால் நச்சுன்னு சொல்லிட்டு போகணும். அது அடுத்த பரபரப்பாகணும். அதாவது உங்கள் சொன்ன விஷயத்த மக்கள் சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் சொன்ன விஷயத்தை எப்படி நம்ம இருக்குது, எடுத்து போட்டு நல்லா கண்டென்ட் கிடச்சிதான் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா ட்ரோல் பண்ணுற மாதிரியா விடுறது நம்ம? விஜய் அவர்கள் பேசுறதும் ட்ரோல் கண்டென்ட்டு, ஆதவர்ஜுனாவும் ட்ரோல் கண்டென்ட்டு, புஷி ஆனந்த் பேசும் ட்ரோல் கண்டென்ட்டு, எல்லா மெட்டீரியலையும் அந்த பேசுனதுக்கப்புறம் ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது. ட்ரோல் மெட்டீரியல் எப்படி மாறும்? நீங்கள் விட்டால் தான் ட்ரோல் மெட்டீரியலாக மாறும். நீங்கள் பேச தெரியாமல் பேசினா ட்ரோல் மெட்டீரியலாக மாறும். நீ கரெக்டாக பேசுனீங்கன்னா ஏன் மாறப்போகுது? சரி, நான் கேட்குறேன், இன்னும் எலெக்ஷனே சந்திக்கலை, ஒரு டைம் கூட எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணல, அதுக்குள்ளே எதுக்கு வீரவசனம்? அதுக்குள்ளே எதுக்கு நான் வந்து யார் தெரியுமா, நான் வந்து எங்களுக்கும் இவங்களுக்கு தான் போட்டி, நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது, எதுக்கு ஏடிஎம்கேலாம் ஒரு ஆளே கிடையாது, எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ ஜெயிச்சுட்டு சொல்லுங்கள் ஏடிஎம்கே ஆள் இல்லைன்ட்டு. ஆனால் நீங்கள் போட்டு கண்மூடித்தனமாக வந்துட்டு இவன் ஆள் இல்லை, அவன் ஆள் இல்லை, நான் யார் தெரியுமான்னு பில்டப்பு பீலா ஒரே இது. இந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், தாவேக்கா மண்ணை கவனோன்னு இந்த விட்ட பீலாலாம் இருக்குது பார்த்தீங்களா, விஜயும் ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் எடுத்து இப்போ ரிவர்ஸில் அடிப்பானுங்க. அதாவது எப்படின்னா, வேட்டி இருக்குல்ல, வேட்டி உருவி விட்டு அடிப்பானுங்க. அப்போ தெரியும். ஏன்னா இப்போ எப்படி தெரியுமா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பில்டப் கொடுத்து படம் ஃப்ளாப் பண்ணதுக்கப்புறம் கொடுத்த பில்டப்பை ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, ஆடியோ லான்ச்சில் ஏதாவது கொடுத்த பில்டப்பை ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவங்க கொடுத்த இப்போ கண்டென்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வா 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 வான்னு. இந்த ஒரு 3-4 மாதம் எலெக்ஷன் முடிஞ்சிடும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எட்ரா மாப்பிள்ள அது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போர் அடிக்கும். எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் பரபரப்பே இல்லாமல் போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எலெக்ஷன். இனிமேல் அடுத்து என்ன, எம்பி எலெக்ஷன் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, பழைய கண்டென்ட்டு தான் தோண்டி எடுத்து இப்போ விஜய் கவுந்ததை வச்சு மேட்ச் பண்ணி ட்ரோலாக பறக்கும். இதான் நடக்க போகுது. ஸோ வந்து நீங்களே ட்ரோல் கொடுத்துட்ருக்காதீங்க, வாங்க ஜெனியூனாக பேசுங்க, மக்கள்கிட்ட அணுகுங்க, என்ன தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும்னு சொல்லுங்கள்.
கொள்கையில் என்ன மாற்றம் வேணும்னு சொல்லுங்கள், என்ன கொள்கை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நீ எதை நோக்கி போக போகிறேன்னு சொல்லுங்கள், உங்கள்கிட்ட இருக்க திட்டம் என்ன அதை சொல்லுங்கள், இதெல்லாம் சொல்லுங்கய்யா. இதெல்லாம் சொல்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா நானும் வந்து நான் யார் தெரியுமா, என்னை பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது, அதெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம் கான்ஃபிடென்ட்டாக என்ன இதெல்லாம் உட்காந்து என்ன பூஸ்ட் பண்ணி ஏமாற்றி பூஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? இல்லை 5 பைசா பிரயோஜனம் இருக்கா? 5 பைசா பிரயோஜனம் இல்லை. பார்ப்போம். விஜய் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சியும் சரி விஜயும் சரி சரியில்லை. கண்டிப்பாக வந்து இப்படியே போயிட்டு இருந்தால் கட்சி இழுத்து மட்டும் போக வேண்டியதான். பார்ப்போம் இனிமேட்டு எப்படி இன்னும் கடைசியில் எலெக்ஷன் வரப்போகுது, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.